அது உனக்கு புரியலை அப்படின்னா முழங்காலில் நில்லு, தேவனிடத்தில் வேதத்தை வாசி, கத்தர்கிட்ட கேளு, அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவார். டியூஷன் எடுத்த மாதிரி நமக்கு எடுத்து கொடுத்துருவார். எனக்கு 34 பெண்களை பார்த்தார்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்த தலைவர்கள் எல்லாம் எனக்கு ஒரு பெண் சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 34 பெண்களை எல்லாரும் பார்த்தாங்க. அந்த காலத்தில் இருந்த பாஸ்டர் ஜீவானந்தம், பாஸ்டர் ராஜா சிங்கு, பாஸ்டர் சார்ல்ஸ் ஆர்வனு, எங்கள் பாஸ்டரு, இன்னும் நிறைய போதகர்கள். எனக்கு ஏன்னா அந்த நாட்கள்லேயே லேவியர் முகாம், எங்கள் பாஸ்டரோட நான் வெளிநாடு போக வர, மிஷனரிலோடு இருக்க எல்லாருக்குமே அறிமுகமானவன். சின்ன வயசு தான், ஆனால் எனக்கு நல்ல எல்லாரோடையும் அறிமுகம். அதனால் எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லோரும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் 34ல் எங்கள் சபைக்குள்ளே இருந்த ஒரு பெண் தான் எனக்கு துணைவியாக கற்றுக் கொடுத்தாரு. பாசமாக ஒன்றும் ரொம்ப பாராட்டுற மாதிரி பெரிய ஒரு பியூட்டி ஒன்றும் கிடையாது. தோற்றத்தில் நார்மலான விரும்பத்தக்க ரூபம் கொண்ட ஒரு நல்ல பெண்மணி. நான் எப்போவுமே அவங்கள சொல்லுவேன், ஷீ இஸ் அ டிவைன் உமன் அப்படின்னு சொல்லுவேன், ஒரு தெய்வீக பெண்மணி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை வளர்த்த விதம், ஊழியத்தில் எனக்கு உதவி செய்த விதம், இப்போ உதவி கொண்டிருக்கிற காரியம், சபையை நடத்துகிற விதம், சபையில் இருக்கிற எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு பண்பாடு, ஒரு பண்பு, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சாதாரண பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஹார்ட் ஒர்க்கர். அந்த மைக்கில் சொல்லுங்க, எப்படி இல்லை மைக்கில் கேளுங்க, என்ன இல்லாத ரகசியத்தையா நீங்கள் கேட்டுற போறியா? நீங்கள் உங்கள் சபையிலேயே அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை நீங்களா பார்த்த பொண்ணா பாஸ்டியாவை பார்த்து வச்ச பொண்ணான்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் அந்த அனுப்பு வரும் பாஸ்டியா, எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும். ஆனால் இல்லை நான் யாருங்கிறது சபையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக பார்த்தா பாஸ்டம்மாவுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஊராக போய் கேம்பெயின் நடத்துவோம். தமிழ்நாடு காஸ்பல் டீம்னு இந்த பெண்கள்லாம் ஒரு 10, 20, 30 பெண்களை கூட்டிகிட்டு நாங்கள் ஒரு 7, 8 ஆண்கள் அந்த இதில் போய் ஒவ்வொரு இடமா தங்கி 7 நாள் கூட்டம் நடத்துவோம். நான் தான் ஆர்கனைசிங் டைரக்டர். அப்போ இவங்கெல்லாம் பாட்டுக்கு வரணும், பாட்டு பாடுறதுக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்னைய கண்ட அந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, மாமியார் வாராரு. இப்போ அவங்க எனக்கு முன்னால் யாரும் நிற்க மாட்டாங்க. ஒரு முறை இந்த பெண்கள்லாம் வாலிபர் கூட்டத்தில் ஒரு பிளான் பண்ணி, மனோகரன்கிட்ட போய் யார் தைரியமாக பேசிட்டு வருவா, பேசிட்டு வர்றவங்களுக்கு ஒரு பரிசுன்னு இவங்களா டிசைட் பண்ணி பேசும்போது பாஸ்டர்மா சொல்லியிருக்காங்க, நான் போய் பேசிட்டு வரேன். நீ போய் பேசிட்டு? ஆமாம், நான் பேசிட்டு வரேன். என்ன பேசுவாது? நான் ஏதாவது பேசிட்டு வந்துடுவேன். சர்வீஸ் முடிஞ்சு எல்லாம் நிற்கிறோம், பெண்களை நிற்காங்க, ஆண்கள் நிற்கிறாங்க. சபைக்கு உள்ளே தானே பர்சன் என்ன பேசுகிறோம், சர்ச்சுக்குள்ளே தானே பேசக்கூடாது. அதுதான் பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு சவால். ஆமாம், நான் இவன் இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு ஆனால் இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் உடனே எல்லோரும் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கொஸ்டின் கேட்குற நேரமாக இருக்கு, ஒரு விரட்டு. அவ்வளோதான். அவள் பேசிட்டா, நானும் பேசிட்டேன். ஆனால் எப்படி பேசணும்? ஓடி போயிரு, ஓடு, நின்று பேசுகிற இடமா இது அப்படின்னு ஒன்று ஓடிட்டான். அவன் ரொம்ப ஜோவியல் டைப், நல்ல கலகலன்னு பேசணும். ஏன்னா அவங்க வீட்டில் கலகலன்னு பேச முடியாது, அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் வெளியில் கலகலன்னு பேசுகிற டைப். ஆனால் எனக்கு என்னென்னா, பெண்கள் வாலிப பிள்ளைகள் ரொம்ப கலகலன்னு இருக்குது, என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி ஒரு கன்சர்வேட்டிவ் டைப்பு நான். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச உடனே, கல்யாணம் முடிஞ்சு ரூமில் எங்களை உட்கார வச்சுருக்கு. என்ற முதல் கேள்வி கேட்டான், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி தான் வீட்லேயும் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டான். நான் அப்படி சிரிச்சுக்கிட்டே நான் ஒரு பதில் சொன்னேன், அது வார்த்தையில் இல்லை. அவள் உடனே சொன்னா, இவ்வளவு நல்லவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பமே சம்மதிச்சிருப்பேனே. ஆமாம், எல்லாம் பலரையும் பார்த்து பாசமா மனோகருக்கு கமலா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தானை கூப்பிட்டு 3 நாள் டைம் தர்றேன், திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நைட்டு பைபிள் ஸ்டடியில் சொல்லணும்.
என்கிட்டையும் சொல்லிட்டாங்க, நீங்களும் போய் ஜெபம் பண்ணுங்க, என்கிட்ட புதன்கிழமை ரைட் வந்து எனக்கு பதில் சொல்லணுன்ட்டாங்க. ஆமாம், நான் மேலே போய் மொட்டை மாடியில் ஒரு பைப் வழியே ஏறி, படி கிடையாது, அங்கே போய் உட்காந்து, ஆண்டவனே எனக்கு ஒரு நல்ல துணை வேணும், நீங்கள் அமைத்து கொடுங்க, நானாக சூஸ் பண்ணக்கூடாது, இது நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி தரணும், இது ஒரு பெரிய ஊழியம், இந்த ஊழியத்துக்கு ஏற்ற துணை வேணும் அப்படின்னு 3 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரோம். 3 நாள் இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த ப்ரேயர் வந்து பீஸ்ஃபுல்லாக போகுது. அப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இதுதான் தேவ சித்தம். நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பாஸ்டர் சார்ல்ஸ் சாரும் சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, மனோ நீங்கள் ஒரு கருத்தை பண்ண கட்ட போகிறீங்களாமே, என் சபையில் வந்து சுண்டுனா ரத்தம் வர மாதிரி செவத்த பொண்ணு இருக்குது, உங்களுக்குன்னா அவர் கொடுக்குறேங்காரு, அவர் பெரிய பலசர கடை வச்சுருக்காரு, உங்கள் ஊழியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும், சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இல்லைண்ணே எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம், செவத்த பெண்ணை கட்டினவங்கெல்லாம் என்ன பாடுபடுதாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு. ஏய் எங்கே பேசுதேரு அப்படின்ட்டு கட் பண்ணிட்டார். நான் வந்து பாஸ்டர்கிட்ட வந்து சரின்னு சொல்லிட்டேன். பாஸ்டர் அம்மா வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டோனாவூரில், MA BEd. பதில் எப்படி வருது? நெகட்டிவாக வருது. எனக்கு கோபம் செவ்வுன்னு ஏறிட்டு, என்ன பார்த்து வரிசையில் பெண்கள் நிற்கிறாங்க, நான் ஒரு பெண்ணுக்கு சம்மதிச்சா அந்த பெண் என்ன செய்கிறா? அன்றைக்கு தான் எனக்கு ஒரு பாடம் விளங்குச்சு, பெண்களுக்கும் உரிமை உண்டு, வேணும் வேண்டாம், ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்ளணும் மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. சும்மா நம்ம நினச்சபடியெல்லாம் ஆண்கள் பெண்களை என்ன செஞ்சிட முடியாது, நினைச்சிட முடியாது, ஆட்டிடவும் முடியாது. அவங்களுக்கும் விருப்பு வெறுப்பு, வேணும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த திறமும் தன்மையும் இருக்கிறது என்று அன்றைக்கு எனக்கு புரிந்தது. இதை சொன்ன உடனே ஒரு டாக்டருடைய ஒய்ஃபு அவங்க ஓடி வந்தாங்க, பாஸ்டர் மனோகர் ப்ளீஸ் நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் நெகட்டிவாக முடிவெடுத்துறாதீங்க, கமலா இப்படி சொல்லிட்டா நீங்கள் நினச்சிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னா. ஓகே சிஸ்டர், நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இவங்க மறுநாள் காலையில் அங்கே போயிருக்காங்க. ராத்திரியிலே இவளுக்கு சொப்பனம், இவன் எந்த வீட்டுக்கு போக போகிறான், அந்த வீட்டில் இருக்கிற கலர் என்ன, எத்தனை பிள்ளைகள், எல்லாமே தெளிவாக சொப்பனம் ராத்திரியில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சொப்பனம் காண்றதுக்கு முன்னால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏடி பாஸ்டர் மனோகர் தான் உனக்கு தேவ சுத்தம், எனக்கு நல்லா தெரியுது. அப்போ கோவத்தில் நினச்சிட்டு நீங்கள் வேணால் கட்டிக்கிடுங்க, இனி விடுங்கன்ட்டான். அவங்க அப்படியே குவைட் ஆகிட்டாங்க. சொல்கிறேன் கர்த்தருடைய சித்தம் இதான் நடக்கும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ராத்திரியில் இவளுக்கு தெளிவான சொப்பனம், இது வந்து உனக்கு ஒரு இரும்பு சிலுவை, இது ஒரு கடினமான பாதை, ஆனால் நீ இதை தூக்கி சுமக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். இப்போ காலையில் எழும்பி என்னடா நேற்றுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டோம், ராத்திரியில் இப்படி ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்குறாரு, நான் போக போகிற வீட்டினுடைய நிறம், எத்தனை பிள்ளைகள், யார் கணவர், என்ன வகையான ஊழியம், எல்லாத்தையும் கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார். இவன் மறுநாள் இந்த சிஸ்டர் போயிருக்காங்க, அவங்க பேர் ஜாய் சுகந்தி. அவங்க போய் கமலா என்ன நீ இப்படி பண்ணிட்டேன், பாஸ்டர் மனோகர் உனக்கு ஃபிட்டான மாப்பிள்ளை, எத்தனை பேர் அவரை கட்டுறதுக்கு லைனில் நிற்காங்க, நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்? இல்லைக்கா எனக்கு ராத்திரி சொப்பனத்தில் கர்த்தர் சொல்லிட்டேன். நோ கன்ஃபியூஷன். இவன் உடனே ஒரு பேப்பர் எடுத்து, அன்புள்ள ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீங்கள் விரும்புகிறபடி நீங்கள் சொல்கிறபடி பாஸ்டர் மனோகருக்கு நான் சம்மதிக்கிறேன்னு எழுதி கொடுத்து விட்டுட்டான். நான் மறுநாள் எங்கள் வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு நான் போகிறேன். அங்கே போகும்போது ராத்திரி ஃபுல்லாக குழப்பம், காலையில் ஃபுல்லாக சமாதானம் தெளிவு. அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆச்சுது, திருமணம் முடிஞ்சது. கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், எனக்கு ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் வந்து நின்று 5 நாள் வீட்டுக்கு வெளியே இருந்து இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறேன்னா, என்னை உற்சாகப்படுத்துகிறதும் எனக்காக ஜெபம் பண்ணுறதும், என் ஆப்சன்ஸில் ஒரு பெரிய சபையை ஃபுல்லாக நிர்வகித்து பார்க்குறதும் யார்? அவங்க தான். இவ்வளவு சொப்பனம், ஐயா கொஞ்சம் சவுண்டு, இவ்வளவு சொப்பனம் தரிசனம் எல்லாம் கிடச்சி மேரேஜ் ஆகிருக்குல்ல, உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சங்கடம் கூட வராமல் ஊழியம் நல்லபடியாக போச்சா? இடையில ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்குமா?